ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தினமும் நினைவு கூறி பேசும் சம்பவங்கள் மட்டுமா ஆசீர்வதித்த கடவுளுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் நான் பிசாசை பார்த்தேன். ஆமாங்க. பிசாசை நம்ம எப்போ பார்ப்போம்? குழந்தையா இருக்கும்போது பிசாசு கதையோ இல்லை பிசாசு படங்களையோ பார்த்தா அது மனசுக்குள்ளேயே நிற்கும். அது நம்ம மனசுலேருந்து ஓவராக உற்பத்தியாகி நம்ம கனவுலையும் இரவுலையும் பார்த்து பயந்துருப்போம். இன்னும் வயசானவங்கனாலும் கூட அந்த செய்வனை பேய், பிசாசு, மந்திரம், சூனியம் இப்படின்னு சொல்லி பயந்த சனங்க படித்தவங்க முதல் படிக்காதவங்க வரைக்கும் இன்றைக்கி இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆமாம், அந்த பிசாசினுடைய செயல் என்ன தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கஸ்டமர் வீட்டில் சோபா தைச்சிக்கிட்டு இருந்தோம். அவங்க வீடு கீழ் வீடு, ஃப்ளாட்டு. படிக்கட்டு ஓரமாக உட்காந்து ஓரமாக வச்சு வேலை பார்த்துட்ருக்கோம். பல பேர் வராங்க. அவங்க பார்க்கும்போது ஸ்மைல் பண்ணுவாங்க. ஓகே பரவாயில்ல அப்படிங்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டில் ஏறி போவாங்க வருவாங்க. ஒருத்தரும் ஒன்றும் சொல்லிவிடலை. சிலவங்க என்னங்க சோபா செய்கிறீங்க, என்ன ரேட் ஆகுது, பெட்டு செய்வீங்களா, அதை செய்வீங்களான்னு அந்த தொழில்நுட்பமாக கேட்பாங்க. அவங்ககிட்ட பணம் எல்லாருக்கும் சரி நம்பர் கொடுங்க, நாங்கள் அப்புறம் கால் பண்ணுறேன்னு சந்தோஷமாக போயிட்டுருப்பாங்க. இவர்கள் சந்தோஷமான மனிதர்கள். இதில் ஒரு மனுஷன் அங்கேருந்து வந்தார். இதெல்லாம் பப்ளிக் ஃப்ளாட்டு, இதில் நீங்கள் இப்படி இங்கே வச்சு செய்கிறீங்களே அப்படின்னு முகத்தை ஒரு கேட்டார். ஆமாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடணும், அவங்க பெரியவங்க, இந்த வேலை செய்வோம், ஒரு நாள் 2 நாள் தானே, அதெல்லாம் அங்கே செய்யக்கூடாதுங்க, அதெல்லாம் அங்கே செய்யக்கூடாதுங்கன்னார். சரிங்க அப்படின்ட்டோம். போயிட்டார். திரும்பி வந்தார். நீங்கள் இதை எடுத்துகிட்டு கொண்டு மாடியில் வச்சு செய்ய வேண்டியது தானே அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு. ஏங்க, நான் ஒரு ஆள் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கேன், இது பெரிய பொருள், இதை மாடியில் எடுத்துக்கொண்டு போய் செய்ய, அங்கே போய் செய்ய, அப்புறம் ரோட்டில் போய் செய்யும்பீங்க. வர்றவங்களாம் ஒழுங்காக போயிட்டு தானே இருக்கிறாங்க, நாங்கள் உரமாக உட்காந்து செய்துட்ருக்கோம். ஏன்னா டெய்லியாக செய்யணும், ஒரு நாளோ 2 நாளோ இப்படி அட்ஜஸ்ட்டு. இதுக்கு போய் எப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா, நீ என்கிட்ட பேசாத, நான் யார் தெரியுமா, நான் படித்தவன் அப்படின்னு இருந்தார். நீ ரொம்ப தான் படிச்சிருக்க, உன் படிப்பு ஒன்றோட இருக்கட்டும் மனசில் வச்சுட்டு, இதை பாருங்க, நான் உங்கள்கிட்ட பேச விரும்பலை, நீங்கள் போங்க அப்படின்ட்டேன். மேலே போனால் அவங்க பொண்ணு கிடந்து கத்துது, ஏப்பா நீ சும்மா இருக்க மாட்டியா, ஊர் ரொம்ப இழுத்துக்கிட்டு இருப்பியா, அவங்க பாட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க, அவங்ககிட்ட போய் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கேன்னா அவங்க பொண்ணு பிடிச்சி திட்டிகிட்டு இருக்குது. அது எப்படி ரோட்டில் செய்யலாம், அது எப்படி இப்படி பண்ணிக்கலாம்னு பண்ணாங்க. அப்போ அந்த வேலை செய்கிறவங்களுடைய ஓனர் வந்தம்மா வெளியில் வந்தாங்க. என்ன டேவிட்னாங்க. இல்லை, முதல் வாட்டி வந்தார், எல்லா கஸ்டமரும் வராங்க, இது என்ன வேலைன்னு கேட்குறாங்க, என்ன செய்கிறீங்கன்னு கேட்குறாங்க, எப்படி செய்கிறீங்கன்னு நல்லா அன்பாக பேசிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு போக வழியை விட்டுக்கிட்டு இருக்கோம். சில பேர் நின்று நிதானிச்சு போகிறாங்க. ஒருத்தரும் சொல்ல ஸ்மைல் பண்ணாங்க. இந்த மனுஷன் மட்டும் ஃபஸ்ட்டும் கரெக்டாக பண்ணார், இப்போவும் கரெக்டாக பண்ணுறாரு. இப்போ மாடியில் போய் செய்யுங்கன்னா அதை மேலே தூக்கணும், இறக்கணும், எவ்வளோ சிரமங்கள் இருக்குதுமோ அவர் பாடு ஈஸியாக வாயில் சொல்கிறாரு. அதுதான் எனக்கு கோவம் வந்துச்சு. இன்றைக்கி மாடியில் செய்யும்போது அப்புறம் ரோட்டில் போய் செய்யும்போது உனக்கு ஒரு வேலை இல்லையான்னு பிடிச்சி சத்தம் போட்டு விட்டேன் அப்படின்னேன். சத்தம்லாம் போடக்கூடாது டேவி, சத்தமே போடக்கூடாது. அப்படிங்களாயா? நான் 3000 பேர் வேலை செய்கிற கம்பெனியில் ஒரு ஹெட்டாக இருந்தேன், அதாவது ஜிஎம்மாக இருந்தேன். இந்த மாதிரி மனிதர்களை நான் மேய்ச்சி என் மைண்டு ஃபுல்லாக இருக்குது. இவர்களை பற்றி நான் படிச்சிருக்கேன். இப்போ இன்றைக்கி தெரியுமா என்ன நிலமை தெரியுமா சொல்லுங்கள். இன்றைக்கி அமாவாசையா? என்ன அமாவாசைக்கு இதுக்கு என்ன சொல்? இந்த அமாவாசை டைம்களில் இந்த மாதிரி கேஸுங்க கொஞ்சம் ஆளதான் செய்யும். ஓ, இதுதான் பிசாசா அப்படின்னு கேட்டேன். அவர் சிரிக்க, நான் சிரிக்க, எல்லாம் இருந்துச்சு. ஆமாங்க, இந்த பிசாசு மனிதனுடைய மூளைக்குள்ளே புகுந்து நம்மளை எப்படியெல்லாம் வசம் பண்ணும்போது அந்த பொறுமையாக இருக்கிறோம் பார்த்தீங்களா, பொறுமையாக இருக்கிறவன் கடவுளாயிடுறான், பொறுமை இழந்தவன் பிசாஸ் ஆயிடுறான். அப்போ நம்ம டெய்லி பிசாசை பார்க்கணும். ஒரு ஜாப்பு விஷயமாக போவோம், அந்த ஜாப்பு சம்மந்தமாக கேட்குறவங்க கடவுளுடைய பிள்ளைங்க. அந்த ஜாப்புக்கே சம்மந்தம் இல்லாமல் கேள்விகளை கேட்பாங்க, சந்தேகமான கேள்விகளை கேட்பாங்க. 25% ஒரு தொழிலில் சந்தேகப்படுறது நியாயம். ஏன்னா யார் என்ன ஏது தெரியாமல். 75% சந்தேகப்பட்டான்னா அவன் தாங்க பிசாசு.
அப்போ அவனை என்ன பண்ணோம், சரி இவன் பிசாசு ஓவராக இருக்கிறான், இவங்கிட்ட நம்ம சம்பாதிச்சு பிரியாணி சாப்பிட்றத விட நம்மளை நம்புகிறவங்கள சம்பாதிச்சு கஞ்சியை நிம்மதியாக குடிச்சிக்கலான்னு சரி. சரி சார், சரி சார், சரி சார், சரி சார். அவர் என்ன கேட்டாலும் சரி சார் சொல்லணும். அப்புறம் ஒர்க்கு பண்ணிடுறீங்களா? சரி பண்ணிடுறோம். அட்வான்ஸ் அனுப்புகிறீங்களா? அனுப்பிடுதேன் டேவிட், அனுப்பிடுதேன் டேவிட்டும்மா. ஏன்னா அவனுக்கு 75% சந்தேகம் இருக்கிறதுனால எதையுமே ஒழுங்காக செய்ய மாட்டான். அப்புறம் நேரே அங்கே போனோம். ஒரு 1 ஹவர் கழிச்சு, ஐயா அட்வான்ஸ் அனுப்பிச்சிங்களா? அனுப்பிடுதேன் டேவிட் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் அனுப்ப வேண்டாம், எனக்கு இன்னொரு இடத்துல புக் ஆகிட்டு கொஞ்சம் அர்ஜென்ட்டுக்கு நாங்கள் ஒரு 2 நாள் கழித்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நைஸாக கேன்சல் பண்ணிடணும். ஏன்னா நாங்கள் போய் வீட்டுக்குள்ளே செய்கிறது. வீட்டுக்குள்ளே செய்யும்போது நம்மளை பற்றி அவங்க புரிஞ்சுக்கிடணும், அவங்கள பற்றி நாம் புரிஞ்சுக்கிடணும். ஒரு நாளைக்கு ஒருத்தரை பார்ப்போம், அப்புறம் மறந்துடும். அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க, எதில் இன்ஜெக்ஷனாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா, திடீர்னு நான் இந்த ஏரியாவிலேருந்து ஃபோன் பண்ணுறேன்னா அப்படியே முழிப்போம். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு கஸ்டமர் இருக்கும்போது, நான் இதில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, ஓ ஞாபகம் வந்துச்சுங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் பேசி அவங்கள பற்றி ஓரளவு தெரிஞ்சுக்கிடலாம். அதுலேயும் சில பேர் சந்தேகப்பட்டாங்கன்னா, அப்போ நம்ம அப்படியே சைலண்டாக நம்ம வேலையை செய்ய ஆரம்பிச்சிடலாம். வேலைக்குன்னு போயிட்டா பைபிள் சொல்லுகிறது, மாம்சத்தின் பிரகாரம் உன் எஜமானுக்கு நீ கீழ்ப்படிவாயாக. அப்போ நம்மளுக்கு ஒரு ஆள் தொழில் கொடுக்கும்போது கஸ்டமர் இஸ் கோல்டு காந்தி சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு கஸ்டமர் நம்மளுக்கு கோல்டுங்க இருக்கும்போது அவங்க சில எதிர்பார்ப்புகளை நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க. நம்ம வீட்டில் ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்களா, நம்மளை ஏமாற்றிடுவாங்களா, நம்ம தொழிலை சரியாக செய்யாமல் போயிடுவாங்களா, நம்ம அவங்கள ஏமாந்துருவோமான்ட்டு இயற்கையாக வர்றது எல்லாத்துக்கும் வரும். ஸோ நமக்கும் வரும், எதிராளிக்கும் வரும். அது 25% இருந்து அப்புறம் கொஞ்சம் நேரம் பழகிட்டாங்கன்னா ஃப்ரீ ஆகிடுவாங்க. அப்புறம் அவங்களே 4 கஸ்டமருக்கு சொல்லுவாங்க, எங்கள் மாமா வீடு, மச்சான் வீடு, சித்தப்பா விடும்பாங்க. நம்ம பிஸி ஆகிடும். இப்படி நம்ம தொழில்லையும் சில கெட்ட மனிதர்களை பார்க்க வேண்டிய இருக்கும். அப்போ இந்த கெட்ட மனிதர்லேருந்து நம்ம விலகிக்கிறதுக்கு தான் வேதங்களை படிக்கிறோம். அப்போ இந்த கெட்ட மனிதர்கள் நம்ம எங்கெங்கே பார்க்குறோன்னா, நம்ம குடும்பத்தில் பார்க்கலாம், நம்ம சகோதரனில் பார்க்கலாம், நம்ம மாமா மச்சாங்களில் பார்க்கலாம். அவன் எதையோ ஒன்று நம்மகிட்ட எதிர்பார்ப்பான், நம்ம அதை அவங்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னா அவன் உடனே சண்டைக்கு இழுப்பான், வம்புக்கு இழுப்பான். அதுதாங்க பிசாசு. அப்போது பிசாசு இருட்டில் தான் வரும், வெளிச்சத்தில் வந்த மாதிரி இல்லை. பயந்தவனுக்கு தான் வரும், துணிஞ்சவனுக்கு வந்ததில்லை. கல்லறையில் தான் இருக்கும், கல்லறையிலேயே கொடுத்தலாம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பிசாசே தெரியாது. சுடுகாட்டுக்கு போனால் அப்படியே பயப்படுவாங்க. சென்னையில் சுடுகாட்டில் போனோம்னா நல்லா வசதியாக படிச்சுட்டு ஆயாக உட்காந்து நம்ம பெட்ரூமில் பேசுகிற மாதிரி அவங்க ரோட்டில் உட்காந்து பேசியிருக்காங்க. அங்கே இறந்தவங்க பாடியை கொண்டுகிட்டு வராங்க, அழுகுறாங்க. கொஞ்ச நேரத்தில் பணத்தை தீயை மூட்டிட்டு திரும்பி பார்க்காம போகிறாங்க. அது ஒரு சமுதாயமாக இருக்குது. இவங்க அங்கேயே உட்காந்து டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதுதான் பொழப்பு. அப்போ பிசாசு எங்கே இருக்குன்னா, பயந்தவங்கக்கிட்ட இருக்குது, சில பாதிக்கப்பட்டவங்கக்கிட்ட இருக்குது, சில திமிரு பிடிச்சவங்கக்கிட்ட இருக்குது, சில திமிரு பிடிச்ச செயலை செய்கிறவங்கக்கிட்ட இருக்குது. அந்த திமிரு பிடிச்சவங்க அடுத்தவங்களுடைய மனம் நோகுமே, அடுத்தவங்கள நம்ம துன்பப்படுத்துகிறோமே, இது தப்பான காரியன்ட்டு யார் யார் சிந்திக்காமல் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே பிசாசோடைய மறுரூபந்தான். கனகதாசன் ஒரு புக்கு படித்தேன், அர்த்தமுள்ள இந்து மதம்னுட்டு. இரக்கம் இல்லாதவர்கள் அரக்கர்களின் மறுரூபம். இரக்கம் இல்லாதவர்கள் அரக்கர்களின் மறுரூபம். அப்போ எந்த ஒரு மனுஷன் அடுத்தவனுடைய துன்பத்தையும் அடுத்தவனுடைய எண்ணங்களையும் சிந்திக்காமல் இருக்கிறானோ அவன் அரக்கனாகவும் இருக்கிறான், பிசாசு பிடிச்சவனாக இருக்கிறான், மனித இயல்பை தாண்டினவனாகவும் இருக்கிறான். அப்போ அந்த மனித இயல்பை தாண்டினவங்க யாராக இருந்தாலும், நம்ம ஆஃபீஸராக இருக்கலாம், நம்ம ஓனராக இருக்கலாம், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், எதிர் வீட்டுக்காரங்களாக இருக்கான், நம்ம நல்ல நண்பனாக இருக்கலாம். அவன் ஒரு ஸ்டேஜை தாண்டி நம்ம தப்பு செய்யாமல் நம்மளை குற்றவாளியாகவும் நம்மளை கொடுமைப்படுத்துகிறதாகவும் நம்மளை இழிவுபடுத்துகிறவங்கள பார்க்குறாங்கன்னா அதுதாங்க பெரிய பிசாசு. பிசாசு யாரையும் வந்து தானாக தொல்லை பண்ணலை. பிசாசை குறித்து தேடி, பிசாசை குறித்து படித்து, பிசாசை குறித்து பயந்தவங்ககிட்ட தான் பிசாசு வந்து தொல்லை பண்ணுறதை தவிர சும்மா இருக்கவங்ககிட்ட வர்றதில்லை.
வேதத்தை சொல்லுகிறது, கடவுளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். அதாவது நீதிமானுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தருக்குள் நீதியாய் இருப்போம். அல்லேலூயா. ஆமென்.